பெரிய பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஆதிக் ரவிச்சந்திரன், பலிச். அஜித் ரசிகர்கள் மங்காத்தா படத்தோட ரீ-ரிலீஸ கொண்டாடி வராங்க. புது படத்தோட ரிலீஸ் மாதிரி இந்த படத்தை அஜித் ரசிகர்கள் கொண்டாடி வரவேற்று வராங்க. படம் பார்க்க வந்த அஜித்தோட தீவிரமான ரசிகரும் அஜித்தோட 64வது படத்தின் இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் 64வது படம் குறித்த சில அப்டேட்டுகளை தெரிவிச்சாரு. கடந்த 2011ஆம் ஆண்டு வெளியான படம் மங்காத்தா. இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருந்தாரு. படம் அஜித்தோட 50வது படமா வெளியாச்சு. படம் வெளியான காலகட்டத்திலேயே பெரும் வெற்றியை குவித்தது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் ரீ-ரிலீஸ் கலாச்சாரம் மெல்ல மெல்ல தலை தூக்கிய போது அஜித் ரசிகர்கள் பலரும் ஆவலோட எதிர்பார்த்த படம் மங்காத்தா படத்தோட ரீ-ரிலீஸ் தான். மங்காத்தா படத்தை ரீ-ரிலீஸ் செய்வது தொடர்பான அறிவிப்பு என்பது ஒவ்வொரு ஆண்டு அஜித் பிறந்தநாள் காலகட்டத்தில் வரும் அப்படின்னும் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்ப்பாங்க. ஆனா அப்படியான எந்த அறிவிப்பும் வராது. இப்படி இருக்கும்போது இந்த ஆண்டு கொஞ்சம் கூட ரசிகர்கள் எதிர்பார்க்காத காலத்துல மங்காத்தா படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னோட எக்ஸ் பக்கத்துல கிங் மேக்கர் இஸ் பேக் அப்படின்னு பதிவிட மங்காத்தா ரீ-ரிலீஸ் உறுதியாச்சு. படம் ரீ-ரிலீஸ் ஆகி வேற லெவல் சம்பவம் செஞ்சுட்டு வருது. படத்தை பார்க்க படக்குழுவினர் வந்திருந்தாங்க. சென்னை வடபழனியில் உள்ள கமலா தியேட்டர்ல படம் பார்க்க வந்த வெங்கட் பிரபு, மகத், பிரேம்ஜி, அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா, குட் பேட் அக்லி படத்தின் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் ரசிகர்களோட சேர்ந்து படம் பார்த்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, படம் முடிந்த பிறகு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் கிட்ட அவர் இயக்குற அஜித்தோட 64வது படம் குறித்த அப்டேட் கேட்டபோது படத்துல பல விஷயங்கள் ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற வகையில படத்தை எடுக்க போறோம். படத்தோட இசையமைப்பாளர் தொடங்கி நடிகர்கள் வரைக்கும் எல்லாமே ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவரோட இந்த பேச்சு பலரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு.